Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் decision making statements. So decision making statements அப்படின்னா என்னென்ன decision making statementsலாம் C languageல அவைலபிளா இருக்கு அதை பத்தி தான் இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். So first, need for decision making statements. So இந்த decision making statements நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா C language programs follow a sequential form of execution of statements. So ஒரு program எடுத்துக்கிட்டோம்னா set of statements இருக்கும். So இப்போ C languageல ஒரு program நம்ம execute பண்ணும்போது அந்த program வந்து sequential தான் execute ஆகும். So many times it is required to alter the flow of sequence of instructions. So program ஓட logic complicate ஆக program வந்து sequential execute பண்ண முடியாது. ஸோ அப்போ என்னன்னா அந்த ஃப்ளோ ஆஃப் சீக்வன்ஸ் எந்த ஆர்டர்ல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது அதுதான் ஃப்ளோ ஆஃப் சீக்வன்ஸ். ஃப்ளோ ஆஃப் சீக்வன்ஸ் வந்து சீக்வென்ஷியலா இருக்காது, அதுல சம் சேஞ்சஸ் நம்ம கொண்டு வர வேண்டி இருக்கும். C language provides statements that can alter the flow of sequence of instructions. ஸோ அந்த ஃப்ளோ ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல நம்ம சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கு C languageல சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. These statements are called decision making statements. இந்த flow of sequenceல changes பண்ணக்கூடிய அந்த statementsக்கு பேர் தான் decision making statements. அப்போ what is mean by decision making statements? So decision making statements are used to make decisions based on the conditions. So decision making statements வந்து some conditions base பண்ணி ஒரு decision made பண்ணணும். So decision making or branching statements. So இதை நம்ம branching statements அப்படின்னும் சொல்லிக்கலாம். It is used to select one path based on the result of the evaluated expression. So இந்த decision making statementல ஒரு கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷனை evaluate பண்ணி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். So decision making statements are used to specify the order in which the statements are executed. எந்த ஆர்டர்ல இந்த C language ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது, தட் இஸ் ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். அதை வந்து இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏன் இதை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்லயுமே கண்டிப்பா ஒரு கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த பாத்துல டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். So these statements execute sequentially when there is no condition around the statements. So ஒருவேளை எந்த கண்டிஷனுமே இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வழக்கம் போல சீக்வென்ஷியலாவே எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். If you put some condition for a block of statements, so some set of statements எடுத்துட்டு அதுக்கு ஒரு கண்டிஷன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த கண்டிஷனை இவாலுவேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டெசிஷன் வந்து எடுக்க வேண்டி இருக்கும். So the execution flow may change based on the result evaluated by the condition. நம்ம இப்போ வைக்கிற அந்த கண்டிஷனோட ரிசல்ட்டை பொறுத்து சீக்வென்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் வந்து சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்கு. So this process is called decision making. So C languageல இந்த ப்ராசஸ், அதாவது அந்த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டெசிஷன் மேக்கிங். So these decision making statements are also called as branching. ஏன் இதை நம்ம பிரான்ச்சிங்னு சொல்றோம் அப்படின்னா program decides which statement to execute based on the result of the evaluated condition. நம்ம ஒரு கண்டிஷனை செக் பண்ணி அதோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். அந்த ரிசல்ட் தான் இப்போ டிசைட் பண்ண போது எந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆர்டரை. So these statements are used to jump the flow of control from one part of the program to another. So அப்ப நம்ம சீக்வென்ஷியலா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ல இருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம்க்கு நம்ம ஜம்ப் பண்ண முடியும். அதனாலதான் இதுக்கு பேரு பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். So these statements are also called as control statements because it controls the flow of execution of program. So ஒரு ப்ரோக்ராம்ல flow of execution எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். These statements change the flow of execution depending on a given logical condition.
நம்ம கொடுக்கக்கூடிய அந்த லாஜிக்கல் கண்டிஷனை பேஸ் பண்ணி அதை இவாலுவேட் பண்ணி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை பொறுத்து நம்ம வந்து ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷன்ல சேஞ்சஸை கொண்டு வர முடியும். So these statements are used to execute or skip some set of instructions based on the condition. So அப்படி நம்ம அந்த கண்டிஷனை இவாலுவேட் பண்ணி அதுல இருந்து ஒரு டெசிஷன் மேட் பண்ணும்போது some instructions வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாம ஸ்கிப் பண்ண வேண்டியிருக்கும். That is called jumping. Otherwise sequential-ஆவே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். So these are called decision making statements. So இப்ப C ப்ரோக்ராம்ல என்னென்ன decision making statementsலாம் இருக்கு அப்படின்னா, first one is simple if statement, then if else statement, then else if ladder, then nested if else statement, then இதை தவிர்த்து ஒரு switch statement அப்படின்னு ஒன்று இருக்கு. So first one is simple if statement. So C provides if and if else statements for decision making. So ஒரு டெசிஷனை மேட் பண்றதுக்கு தான் C லாங்குவேஜ்ல இந்த if statement, if else statement இது எல்லாமே அவைலபிளா இருக்கு. So this if statement is responsible for modifying the flow of execution of a program. So ஒரு ப்ரோக்ராம்ல அதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சீக்வென்ஷியலா எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு பதிலா அதோட ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷனை சேஞ்ச் பண்றதுக்கு இந்த if statement நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So if statement is always used with a condition. So எப்பவுமே if statement யூஸ் பண்ணும்போது அதோட ஒரு கண்டிஷனும் சேர்த்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். So this condition is evaluated first before executing any statement inside the body of if. அந்த if statementக்கு கீழே some block of statements இருக்கும். அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடியே if statement பக்கத்திலே ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷனை ஃபர்ஸ்ட் இவாலுவேட் பண்ணிக்கணும். அது ட்ரூவா ஃபால்ஸா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த if statementக்கு உள்ள போய் எக்ஸிக்யூட் பண்ணணுமா வேண்டாமாங்கிற டெசிஷனை எடுக்க முடியும். ஸோ இந்த if statementோட சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா if அப்படின்னு ஒரு கீவேர்ட், தென் அதுக்கு பக்கத்துல பரான்சிசிஸ் போட்டு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் இவாலுவேட் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அந்த if ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பாடி ஆஃப் if அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் if ஸ்டேட்மெண்ட். பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை மென்ஷன் பண்றதுக்கு நம்ம கர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ if ஸ்டேட்மெண்ட்னாலே ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் ஒரு ரைட் கர்லி பிரேஸ் இருக்கும். ஸோ கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனை இவாலுவேட் பண்ணிக்கணும். அது ட்ரூவா இருந்துச்சுன்னா தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பாடி ஆஃப் if வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா உள்ள போய் எக்ஸிக்யூட் பண்ண கூடாது. அப்போ ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டெசிஷன் மேக் பண்றோம். That is why if statement is called decision making statements. Then next பாத்தீங்கன்னா if else statement. So it is an extension of the simple if statement. ஏன் இதை வந்து நம்ம extension of if statement அப்படின்னு சொல்றோம்னா, ஸோ இங்கேயும் if statement இருக்கும். ஸோ அப்போ ப்ரீவியஸா பார்த்தா அதே சிண்டாக்ஸ் அப்படியே இங்கே இருக்கும். ஒரு if தென் பரான்சிசிஸ்குள்ள கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன், தென் அதுக்கப்புறமா பிளாக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுக்குள்ள இருக்கும். அந்த பிளாக்கை மென்ஷன் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் ஒரு ரைட் கர்லி பிரேஸ் போட்டுக்கலாம். அதுக்கு உள்ள அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் இஸ் ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனை ஃபர்ஸ்ட் இவாலுவேட் பண்ணணும். அது ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இப்போ எல்ஸ் அப்படின்னு ஒரு பிளாக் இருக்கு. ஸோ இங்கேயும் பிளாக் இருக்கிறதுனால லெஃப்ட் கர்லி பிரேஸ் ரைட் கர்லி பிரேஸ் போட்டுட்டு அந்த பிளாக்குக்கு உள்ள சம் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதிக்கிறோம். ஸோ இது ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ இங்கேயும் ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் இவாலுவேட் பண்ணணும். ஒருவேளை அது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா தென் ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுக்கு உள்ள இருக்கிற செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒருவேளை அந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ் பிளாக் அந்த எல்ஸுக்கு உள்ள இருக்கிற ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அப்போ சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் பிளாக் இருக்காது. இங்க வந்து ஃபால்ஸ் அப்படின்னு இன்னொரு பிளாக் இருக்கு. ஸோ அப்போ சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன் வே தான். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல வந்து டூ வே பாத். ஏதாவது ஒரு ஆப்ஷனை நம்ம கண்டிஷன் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். Then next பாத்தீங்கன்னா ELSEIF ladder statement. There is another way of putting if statements together when multipath decisions are involved. So more than two branches நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, so if there are more than two possibilities then we need more than two branches. So ரெண்டு branch தான் இருக்குன்னா நம்ம if else statement யூஸ் பண்ணிக்கலாம். So more than two branches, more than two conditions நம்ம செக் பண்ண வேண்டி இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது
செயின் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுத வேண்டி இருக்கும். அதுக்காக தான் இந்த எல்ஸ் இஃப் லேடர் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மோர் தென் 2 பிரான்ச்சஸ் இருக்கும். ஒவ்வொரு பிரான்ச்லயுமே ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்கும். அதை நம்ம டெஸ்ட் பண்ணணும். அதை டெஸ்ட் பண்ணும்போது சீக்வென்ஷியல் ஆர்டர்ல தான் டாப்ல இருந்து தான் டெஸ்ட் பண்ணிட்டே வரணும். எந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருக்கோ அதுக்கு கீழே இருக்கிற கரஸ்பாண்டிங் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். So this construct is called else if ladder. So இதோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு if ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ இஃப்னாலே அதுக்கு ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஸோ அந்த if பிளாக்கை மென்ஷன் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ், ரைட் கர்லி பிரேஸ், தென் அதுக்கு உள்ள சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். தட் இஸ் பாடி ஆஃப் if. தென் இப்ப பாத்தீங்கன்னா else if ladder. ஸோ அதுக்கப்புறமா else ஒருவேளை ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா எல்ஸ்க்கு போவோம். பட் இப்ப பாத்தீங்கன்னா அந்த எல்ஸ் பக்கத்திலேயே ஒரு இஃப், அதான் எல்ஸ் இஃப். இப்படி எத்தனை எல்ஸ் இஃப் வேணாலும் போட்டுக்கலாம். ஃபைனலா எல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இதுதான் எல்ஸ் இஃப் லேடர் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்க எல்லாத்துலயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் பிளாக் இருக்கும். ஸோ இப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற டெஸ்ட் எக்ஸ்பிரஷனை தான் இவாலுவேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த எல்ஸ் இஃப் லேடர்ல எல்லாத்துலயுமே டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கும் எக்ஸப்ட் த லாஸ்ட் ஒன். இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷனை நம்ம இவாலுவேட் பண்ணும்போது டாப் டு பாட்டம் அப்படிதான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ டாப்ங்கும் போது ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனை இவாலுவேட் பண்ணணும். அது ட்ரூவா இருந்துச்சுன்னா அதுக்கு உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் அது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல்ஸ் இஃப்க்கு வரும். ஸோ அதுல இருக்கிற கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனை இவாலுவேட் பண்ணணும். அது ட்ரூவா இருந்துச்சுன்னா அதுக்கு உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப் போகணும். அது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப் போகணும். எல்லாமே ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஃபைனலா வித்தவுட் எனி கண்டிஷன் எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனையும் டெஸ்ட் பண்ணிட்டே வரணும் ஃப்ரம் டாப் டு பாட்டம். எந்த கண்டிஷன் எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆனாலும் சரி ரிமைனிங் அந்த லேடர்ல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஸ்கிப் ஆயிரும். ஸோ த ரெஸ்ட் ஆஃப் த லேடர் வில் பி ஸ்கிப்டு. இந்த மாதிரி மல்டி வே பாத் நம்ம ப்ரோக்ராம்ல தேவைப்படுது அப்படின்னா எல்ஸ் இஃப் லேடர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். The next one வந்து nested if statement. So if statement பார்த்தோம். அந்த if statementக்கு உள்ள இன்னொரு if statement எழுதுறோம் அப்படின்னா அதுதான் nested if statement. So we can also nested if else statement within one another. ஒரு if else statementக்குள்ள இன்னொரு if else statement நம்ம எழுதிக்கலாம். மல்டிபிள் பாத்ஸ் நமக்கு டெஸ்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா. ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு if statement எழுதிக்கிறேன். அப்போ if அதுக்கு ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன், தென் அந்த பிளாக்கை டினோட் பண்றதுக்காக ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். இப்போ இதுக்கு உள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸோ நான் ஒன் மோர் இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ மேல இருக்கிறது அவுட்டர் இஃப், உள்ள இருக்கிறது இன்னர் இஃப். ஸோ ஒருவேளை இப்போ இன்னர் இஃப் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு எல்ஸ் பிளாக் எழுதணும். ஸோ அப்போ அதுக்கு ஒரு எல்ஸ் பிளாக். தென் அவுட்டர் இஃபே ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் ஒரு எல்ஸ் பிளாக். அப்போ இப்போ இந்த நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் இன்சைட் த பரான்திசிஸ் ஆஃப் அவுட்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது மேல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அதுதான் அவுட்டர் இஃப், அதுல இருக்கிற அந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் 1 அதைத்தான் ஃபர்ஸ்ட் இவாலுவேட் பண்ணணும். அது ட்ரூவா இருந்தாதான் நம்ம அதுக்கு உள்ள போய் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா டைரக்டா அவுட்டர் எல்ஸுக்கு வந்துடணும். ஸோ அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு. இஃப் த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் இன்சைட் த பரான்திசிஸ் ஆஃப் அவுட்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அவுட்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட் மேல இருக்கிற அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உள்ள போயிட்டு அந்த இன்னர் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி இல்லை மேல இருக்கிற அந்த அவுட்டர் இஃப்ல உள்ள கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா அவுட்டர் இஃப்க்கு ஒரு எல்ஸ் பிளாக் இருக்கும். அந்த ஃபைனலா இருக்கிற எல்ஸ் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் 1 டெஸ்ட் பண்ணணும். அது ட்ரூவா இருந்துச்சுன்னா அதுக்கு உள்ள போயிட்டு இன்னர் இஃப் எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்ல அது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா டைரக்டா அவுட்டர் எல்ஸ் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். தென் இஃப் த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்னர் இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இப்போ உள்ள இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் இஸ் பாடி ஆஃப் இன்னர் இஃப் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒருவேளை இன்னர் இஃப்ல வந்து ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்குள்ள கரஸ்பாண்டிங் எல்ஸ் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணணும்.
அதுதான் இங்க செகண்ட் பாயிண்ட். If the conditional expression of inner if statement is true, then statement block or body of inner if will be executed. So inner if இப்ப ட்ரூவா இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிளாக், தட் இஸ் பாடி ஆஃப் இன்னர் இஃப், அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும். ஒருவேளை இன்னர் இஃப் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற எல்ஸ் பிளாக், அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் 1 முதல்ல டெஸ்ட் பண்ணணும். அது ட்ரூவா இருந்தாதான் இன்னர் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரணும். கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் 2 டெஸ்ட் பண்ணணும். ரெண்டு டெஸ்ட்டுமே ட்ரூவா இருந்துச்சுன்னா தான் இன்னர் இஃப் பாடியை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒருவேளை இப்ப இன்னர் இஃப் வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற எல்ஸ் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும். அவுட்டர் இஃப்லயே கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா இன்னர் இஃப்க்குள்ள போகக்கூடாது, அது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு அவுட்டர் எல்ஸ் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுதான் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்டோட லாஜிக். ஸோ இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டுட்டோரியல்ல நம்ம டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதை பத்தி தான் டீட்டெயிலா படிச்சிருக்கோம். ஸோ டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்டோட நீட் என்ன, வாட் இஸ் மீன் பை டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு, தென் ஒவ்வொரு டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டும் எதுக்காக யூஸ் பண்றோம், அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத டீடைல்டா பார்த்துருக்கோம். ஸோ இனி நம்ம ஒவ்வொரு டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் பத்தியும் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட செப்பரேட் டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்கலாம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.